இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிபிஎலோட 9th மேட்ச் பெர்த் ஸ்காச்சர்ஸ் விசஸ் ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸ். ஸோ ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸை பொறுத்தவரையாக ஒரு வீக் டீமாக தான் தெரியுறாங்க. அவங்களோட டாப்பில் பேட்டிங் ஆர்டர் ஓரளவுக்கு இருந்தாலுமே அந்த ஸ்டெடி பிளேயர்ஸ் யாருமே கிடையாது. ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணுற பிளேயர்ஸ் ஸ்டெடியான ஒரு ஓப்பனர் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு தான் மெக்டர்மட்டு, ஜொல்லு, அதுக்கப்புறம் மேத்யூ வைடு இருக்காங்க. பெர்த் ஸ்காச்சர்ஸில் அவங்களோட ஃபார்முலாவே என்னென்னா இனிஷியல் ஓவர்ஸ்லேயே 2-3 விக்கெட் எடுக்கிறது தான் அவங்களோட ஃபார்முலா. அதை தான் எப்பயுமே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு டீமாகவும் பெர்த் ஸ்காச்சர்ஸ் இருந்திருக்காங்க. ப்ளஸ் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் நடக்கக்கூடிய ஒரு மேட்ச், அந்த ஹோம் கிரவுண்டில் நடக்கக்கூடிய மேட்ச்சு ஸோ ஆப்டர் ஸ்டேடியம் பெர்த்துன்னு சொல்லுவாங்க. அந்த கிரவுண்டில் மோஸ்ட்லி நடக்கக்கூடிய எல்லா மேட்சஸும் என்ன ஆயிருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேசர்ஸுக்கு செம்ம பவுன்ஸ் கிடச்சி இனிஷியல்லே டாப் ஆர்டர் பேட்டரு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் பவுலர்ஸ் நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் வாங்கி ஒரு ட்ரீம் டீம் கேப்டனாக வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இந்த மேட்ச்சில் இருக்கும். ப்ளஸ் நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லோரும் கிராண்ட் லீக்குக்கு முக்கியமாக அந்த லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸு ஸோ ஸ்டாட்ஸ் கரெக்டாக இருக்க பிளேயர்ஸ் நான் சொல்கிறப்ப அதை நோட் பண்ணிக்கோங்க. முன்னாடி மேட்சஸ்லேயே அது நடந்திருக்கு. நீங்கள் ஒவ்வொரு மேட்ச்லேயும் போய் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக் டீம் நம்ம டெலகிராமில் ஃபைனலில் கொடுக்குறத நீங்கள் குழப்பிக்கவே வேண்டாம்னு நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த அலெக்ஸ் ராஸு அதுக்கப்புறம் நிறையா பிளேயர்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ அவங்க எல்லாமே ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸாக இருப்பாங்க. பட் நல்லாவே சைனாக இருப்பாங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸை கிராண்ட் லீக்கில் எடுக்கிறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நமக்கு ஸ்டாட்ஸுமே ஹெல்ப் பண்ணும். இந்த மேட்ச் 20ஆம் தேதி 1:45 ஸ்டார்ட் ஆகுது. பெர்த் ஸ்டேடியமில் தான் இந்த மேட்ச் நடத்த போகிறாங்க. ஸோ கரெக்டான டெலகிராமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், கபடி டீம்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ கபடி நான் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ஸோ நான் ஓனாக ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு கொடுத்தா சேஃபாக கொடுக்கணுன்னு ஒரு லாஜிக் வரும். அது மிஸ் ஆகும் கபடியில். ஏன்னா 0.5 கூட வின்னும் பண்ணலாம், 0.5 லாஸ் ஆகலாம். அது எவ்ரி மேட்ச் நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கபடி ப்ளே பண்ணணுன்னா சிம்பிள் தான். ரைட் கார்னர், லெஃப்ட் கார்னர், ரைட் ரைடர் யார், லெஃப்ட் ரைடர் யாருன்னு தெரிஞ்சால் போதும். அதுவும் உங்களுக்கு தெளிவாக புரியலனா ப்ரோ கபடியோட 2022க்கான பாயிண்ட்ஸ் கடை பாருங்கள். பிட்வீன் 2 டீம் ஆடியிருப்பாங்க. அதில் கிட்டத்தட்ட 5 பிளேயர் சேம் பிளேயராக தான் இருப்பாங்க. 2 பிளேயர் வேணால் வேறு பிளேயர்ஸாக இருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதுலேயே உங்களுக்கு ரைட் கார்னர், லெஃப்ட் கார்னர் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் யூடியூப்லேயும் கபடியோட ரைட் கார்னர், லெஃப்ட் கார்னர் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் டைப் பண்ணாலே அதுக்கே நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நார்த்தில் நான் சொல்கிறேன். ஸோ அதில் தெளிவாக போஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர். ஸோ அதில் கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு ப்ளே பண்ணலாம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா ஒரு டீம் ப்ளே பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா 2 டீம் 3 டீம் நீங்கள் ப்ளே பண்ணலாம். அதேமாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஸ்டு இருந்தால் 2 டீமை கூட நீங்கள் பிக் பண்ணி அதை கூட நீங்கள் ஸ்மால் லீக்லேயும் ஜாயின் பண்ணலாம். ஸோ டெலகிராம் மட்டும் செக் பண்ணி ஒரிஜினலாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் கொடுக்குறோம். நம்ம நேமை யாராவது யூஸ் பண்ணி அமௌண்ட்டு கேட்டால் கொடுத்துடாதீங்க. ஏன்னா டெலகிராமில் ஃபேக்கான சேனல்ஸ் நிறையாவே இருக்குது. டோட்டல் மேட்சஸ், டொமஸ்டிக் மேட்சஸ் பார்த்தோம்னா 30 மேட்ச் நடந்திருக்கு. அந்த 30 மேட்ச்சில் 15 ஃபஸ்ட் பேர் டீமும் 15 செகண்ட் பேர் டீமும் ஆவரேஜாக 164 எதிர்பார்க்கலாம். மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கேமை எடுத்துகிட்டு போவாங்க. டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் அந்த இனிஷியல் ஸ்விங்கு பவுன்ஸில் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அன்ஈவன் பவுன்ஸ் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இந்த கிரவுண்டில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பேசர்ஸை அதிகமாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஸ்பின்னர்ஸோட விக்கெட் டேக்கிங்கிறது இந்த கிரவுண்டில் குறைவாகவே இருக்குது. பேட்பால் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. 2K டெக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்துங்க. சூப்பரான ஒரு ஆப். இன்னும் கொஞ்சம் நாட்களில் உங்களுக்கு போனஸ் மோடோ, காயின் மோடோ எதுவுமே இல்லாமல், ஜிஎஸ்டியே இல்லாமல் நீங்கள் பழையபடி எப்படி ப்ளே பண்ணலாமோ அதே மாதிரி கொண்டு வர போகிறாங்க. பேட்பால் 11ல் அப்டேட் வரப்போகுது. ஸோ ரெடியாக இருங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான அப்டேட்டாக இருக்கும். பெர்த் ஸ்காச்சர்ஸ் நெக்ஸ்ட்டு ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸ். இப்போது எடுத்த உடனே நம்ம பார்த்துடலாம். இன்னொன்று, இந்த பிளேயிங் லோன் நான் கெஸ் பண்ணியிருக்கிறது தான். அந்த கான்லின்ற பிளேயர் ஆடலாம். அதே மாதிரி மோரிஸ் ஆடாமி போகலாம். ஈவெண்ட்ஸ் ஆடலாம். இந்த இதில் மாற்றங்கள் வரலாம். ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. என்னோட இதில் ஜாக் க்ரௌலி, ஆஸ்டன் ஏகர், மோரிஸ் ஆடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஸ்குவாடில் இவங்க இருக்காங்க. ஸோ அதனால் இவங்க 3 பேருமே ஸ்டார் பிளேயர்ஸ் ஆட வைப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸில் பார்த்தோம்னா லாஸ்ட் மேட்ச்சு அதிரடியாக ஆடின ஜுவல் இந்த மேட்ச் கோல்டன் டக் ஆகிறது கூட வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்தான். ஒரு சில டீம்ஸில் எடுத்துக்கோங்க, ஒரு சில டீம்ஸில் ட்ராப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மேட்ச் ஹிட் பண்ணாருன்னு ஸ்மால் லீக்ஸில் எல்லாருமே போய் ஜுவல்ல எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு பால் அவுட் ஆகிறது கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சைடு பவுலிங்ன்றது இனிஷியல் பவுலிங் இருக்கும். ப்ளஸ் அதுக்கப்புறமா ஆண்ட்ரியூ கொஞ்சம் நக்குல் பால் அந்த மாதிரி வீசுவார். அதனால் தாக்கு பிடிச்சி ஆடுறது டவுட்டு தான். மேத்யூ வைட் டெஸ்ட் மேட்ச் மாதிரி
கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆடி அதுக்கப்புறம் அடிக்க போனார்னா தப்பிச்சிருவார். இனிஷியலாக அடிக்க போனால் மேத்யூ வைடு ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ மேட்ச் வந்து எங்கே நிற்கும்? நான் சொல்கிற லாஜிக் படி டாப்பில் காலியானா கண்டிப்பாக ஹைனுக்கிட்ட மேட்ச் நிற்கலாம். ஒரு 10% தான் இவரை எடுத்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நான் கிராண்ட் லீக் சொல்கிறது. இதை போய் ஸ்மால் லீக்கில் அப்ளை பண்ணிடாதீங்க. ஒரு சில லாஜிக்கல் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஹைனை யாருமே பிக் பண்ணியிருக்க மாட்டாங்க. டிம் டேவிட்டையும் மோஸ்ட்லி ட்ராப் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் இந்த டாப்பில் ஃப்ளாப் ஆனால் ஒரு 6 ஓவர் போயிருச்சு அப்படின்னா மிடில் கண்டிப்பாக இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு சூப்பரான ஆப்ஷன். அதில் ஹைனை 10% கீழே தான் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ ஒரு குவாலிட்டி பிளேயர், ரொட்டேட்டிங் பிளேயரும் கூட ஸ்டெடியாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ 2 டவுன் வர்றது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அதை யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிறிஸ் ஜார்டன் ஹிட் பண்ணலாம். அதேமாதிரி கிறிஸ் ஜார்டன் ரன் மிஷின் தான், ரன்ஸை கொடுப்பார் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா பேட்டிங் ஆடுவார். கிட்டத்தட்ட பேட் கமின்ஸே வந்து மிகப்பெரிய ஒரு ரன் மிஷினு. பட் அவரை 20 கோடிக்கு ஐபிஎல் எடுத்திருக்காங்கன்றது யாருமே நம்ப முடியல. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு பிக்குன்னு தான் சொல்லணும். அவ்வளோ அமௌண்ட்டு ஒரு மிச்சல் ஸ்டார்க்குன்னு கூட அவ்வளோ தூரம் போயிருக்கலாம். இல்லை வேறு ஒரு கோட்ஸி கூட போயிருக்கலாம். டேரல் மிச்சல் கூட 20 கோடி போயிருக்கலாம். பேட் கமின்ஸ் 20 கோடி போனதெல்லாம் வந்து எப்படின்னே தெரியல. மேக்ஸ்வெலுக்கு எதிராக மேக்ஸ்வெல் கூட ஒரு டுக் 60 பாலுக்கு 10 ரன் ஆடினதுக்கு 20 கோடி கொடுக்குறாங்க ஐபிஎல்லில். அந்தளவுக்கு வந்து பேட் கமின்ஸ்க்கு லக்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் கிறிஸ் ஜார்டனு. திடீர்னு நல்லா ஆடுவார், அதிகமான ரன்ஸை வந்து கொடுப்பாரு. பட் ஆனால் ஹிட் பண்ணி கொடுக்குறதுக்கு சான்ஸ் வந்து அதிகம். ஸோ அதனால் பேட் கமின்ஸோட கிறிஸ் ஜார்டன் ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டர் தான். இப்போதைக்கு நல்லாவுமே ஆடிக்கிட்டு இருக்கார். இன்னொன்று நேத்தன் எலிஸு, அதுக்கப்புறம் மெட்ரித்து ஃபஸ்ட்டு பால் பண்ணால் எடுக்கணும், செகண்ட் பால் பண்ணால் ட்ராப் பண்ணணும், அந்த லாஜிக் இல்லை. இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட் பால் பண்ணாலும் செகண்ட் பால் பண்ணாலுமே இவங்க 2 பேர் விக்கெட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். இதில் பேட்ரிக் டோலி ஃபஸ்ட் ஆர் செகண்ட் மினிமம் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கலாம். பேட்டிங்குமே ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடி கொடுக்குறாரு. இதில் செகண்ட் பால் பண்ணால் கீ. பட் இந்த கிரவுண்டில் பெரிய அளவில் செகண்ட் பால் பண்ண விக்கெட்ஸுன்றது கிடைக்கல ஸ்பின்னர்ஸுக்கு. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இவங்க 3 பேர்த்தையும் முடிஞ்ச அளவுக்கு பிக் பண்ணிக்கோங்க. கிறிஸ் ஜார்டன் ஒரு பெட்டர் ஆப்ஷன். கோரி ஆண்டர்சன் லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் எடுத்தாலுமே அவரோட பேட்டிங் ரொம்ப புவராக இருக்குது. பேட்லேயே படலை. மெட்ரித்துக்கு பதிலாக ஓவர்ஸை வந்து அவர் வீசினதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ சேஃப் டீமில் நீங்கள் போகிறீங்கன்னா மேத்யூ வைட், மெக்டர்மட்லாம் வந்து பிக் பண்ணிக்கோங்க. ரிஸ்காக லாஜிக்கலாக யோசிச்சு பென் கிராஃப்ட், அதுக்கப்புறம் மோரிஸ், ரிச்சர்ட்சன்லாம் தரமான பவுலர்ஸ். எப்படி ஒரு மெல்பர்ன் ஸ்டார்ஸ் அவுட் ஆனாங்களோ அந்த மாதிரி அவுட் ஆவாங்கன்னு தோணுச்சுன்னா நீங்கள் மிடில் ஆர்டர் பிளேயர்ஸை, லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை ஒரு டீமில் கிராண்ட் லீக்ஸில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பட் இருந்தாலும் இவங்களுக்கும் 1 or 2 விக்கெட்ஸ் போகுன்றதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு காரணம் என்னென்னா ஜாக் கவர்லி, அதுக்கப்புறமா ஸ்டீவன் எஸ்கினாசி, இந்த 2 பேருமே தரமான பிளேயர்லாம் நம்ம சொல்ல முடியாது. இவங்களுமே கிட்டத்தட்ட ஜொல்லு, மேத்யூ வைடு மாதிரி பிளேயர்ஸ் தான். திடீர்னு அவுட் ஆனாலும் அவுட் ஆயிடுவாங்க. அப்போது மேட்ச் வந்து இங்கீஸ், ஆஸ்டன் டர்னர், ஹார்டி, அதுக்கப்புறம் ஈவன்ஸ் இல்லை ஆஸ்டன் ஏகர் யார் ஆடுறாங்களோ பார்த்துக்கோங்க. இங்கே மேட்ச் இங்கே வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ 2-3 விக்கெட் போகலாம். அதில் நேத்தன் எலிஸ், மெட்ரித்து, பேட்ரிக் டோலி யாராச்சும் மிக்ஸ் பண்ணி விக்கெட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். சேசிங் வந்தால் இது ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க பெர்த் ஸ்காச்சர்ஸ்னால் கண்டிப்பாக மிடில் ஆர்டர் வழியாக அவங்களுக்கு பேட்டிங் வந்துடும். அதேமாதிரி டெத்தில் நேத்தன் எலிஸ் அதிக விக்கெட்ஸை வந்து எடுத்துருவார். மெட்ரித்து விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். ப்ளஸ் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ இவங்க ரொம்பவுமே வந்து ஒரு ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு பெர்த் ஸ்காச்சர்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரன்ஸை செட் பண்ணிட்டாங்கன்னா செகண்டு ஒரு ப்ரெஷரில் வர ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸ் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இன்னொன்று நிறைய பேர் கேட்குறீங்க யார் வின் பண்ணுவான்னு சொல்லுங்கன்னு. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு 70% வந்து பெர்த் ஸ்காச்சர்ஸும் 30% ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸ் சொல்லலாம். ஏன்னா அட்வான்டேஜ், ஹோம் அட்வான்டேஜ் இருக்குது. ப்ளஸ் ஒரு வெரி குட் டீமு இவங்களும் ஓரளவுக்கு டீசென்ட் டீமாக இருந்தாலும் இப்போதைக்கு ஃபார்ம் படி பார்க்குறப்போ மிக்சராக இருக்குது. ஒரு நல்ல ஒரு டீமாக வந்து நமக்கு பார்க்குறப்பே வந்து தெரியலை. அதனால் மோஸ்ட்லி வந்து பெர்த் ஸ்காச்சர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆஸ்டன் டர்னர் சேம் கேட்டகரி. இந்த சைடு எப்படி ஹைனுன்னு சொன்னோன்னா அதே மாதிரி தான் வந்து டர்னரும் இந்த கிரவுண்டில் சிறப்பான ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காரு. ப்ளஸ் பவுலிங் போடுறது இல்லை, பட் இருந்தாலும் கேமை துண்டை எடுத்துகிட்டு போவார். அதே மாதிரி சேசிங் வரப்போ ரொம்பவுமே முக்கியமான ஒரு பிளேயர். எஸ்கினாசின்னு ஒரு 70% போனால் 30% தான் வந்து டர்னர்னு போவாங்க சேசிங்கில். அவர் சப்போஸ் ஃபஸ்ட் பால் அவுட் ஆகிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக டர்னர் கேம் எடுத்துகிட்டு போயிடுவார். அப்போ யாருமே அவங்க பிக் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான பிளேயர் சேசிங்கில் ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு பிளேயர் கூட. சப்போஸ் பெர்த் ஸ்காச்சர்ஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஆரன் ஹார்டி, அதுக்கப்புறம் பென் கிராஃப்ட்டு இந்த மாதிரி பிளேயர்ஸ் கேப்டன்ஸுக்கு கொடுத்து ஒரு ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க சேசிங் வர டர்னருக்கு கூட வந்து கேப்டன்ஸ் கேப்டனாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். இங்கீஸு விக்கெட் கீப்பரில் எடுத்துக்கலாம். இவங்க 2 பேரை நம்ம மேத்யூ வைடு, மெக்டர்மட்டை கட் பண்ணலாம். அதே மாதிரி பெர்த் ஸ்காச்சர்ஸில் இப்போது புதுசாக ஒரு பவுலராக ஆட் பண்ணியிருக்காங்க. மெக்கென்சி, ஒரு சைனாமேன் பவுலர். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் ஆடுறதுக்கு. பட் இந்த கிரவுண்டில் அந்தளவுக்கு ஒர்த்தபுளாக இருப்பாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
இன்னொன்று பெர்த்திஸ் ஸ்காச்சர்ஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன் சைட் டீமை கூட வந்து செட் பண்ணுங்கள். அந்த ஒன் சைட் டீமில் நேத்தன் எலிஸை மட்டும் ஒரு சேஃப்டிக்கு பிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிக் பண்ணிட்டு மற்ற அளவுக்கு இவங்களோட பேட்டர்ஸ் எடுத்துகிட்டு இங்கே ஒரு டாப் 3 டாப் 4 ஜெயிப்பாங்கன்ற கான்செப்டில் ஓவரால் பெர்த்திஸ் ஸ்காச்சர்ஸ்குள்ளே கேப்டன்ஸ் கூட நீங்கள் மாற்றி கொடுக்குறதும் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் தான். பியூர் பேட்டிங் ட்ராக்கு பவுன்ஸ் அவ்வளோவா இல்லைனா மட்டும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸில் கேப்டன்ஸ் கொடுங்க. ட்ரெம் கார்ட் பிக்கா கண்டிப்பாக ஆஸ்டன் டர்னரு, ஜாக் க்ரௌலி, ஹைனு, ஸோ இவங்கெல்லாம் வந்து ஹை ரிஸ்க்கான கிராண்ட் லீக் பிக்ஸு. ஸோ நல்ல ஒரு கேப்டன் கிராண்ட் லீக்ஸ்ன்னு பார்த்தோம்னா மோரிஸ், அதுக்கப்புறமா பேட்ரிக் டோலி, இந்த மாதிரி பிளேயர்ஸை யாருமே யோசிக்க மாட்டாங்க. இவங்களுக்குள்ள கேப்டன்ஷன் கொடுங்க. மற்ற பிளேயர்ஸ்லாம் உங்களோட ரொட்டேஷன் பேஸில் எடுத்துகிட்டு போகிறது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம ஃபுல் ஸ்டாட்ஸ் வந்து பார்ப்போம். ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டாட்ஸ். ஸ்டீஃபன் எஸ்கினாசி ஓரளவுக்கு டீசெண்டான பிளேயர், பெரிய அளவு பிளேயரும் கிடையாது, உங்களுக்கே தெரியும். 5 மேட்ச் வென்யூவில் ஆடி இருக்காரு, 80 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆரான் ஹார்டி ஹெட்டுகட்டில் 14 மேட்ச்சில் 321 ரன்னு 9 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூலையுமே 6 விக்கெட் எடுத்திருக்காரு, 122. எப்படினாலுமே டாப்பு தான். ப்ளஸ் அவங்களுக்கு டெத்துலேயுமே ஒரு ஓவராக கொடுக்குறாங்க, மினிமம் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, ஒரு 20 ரன்னுக்கு மேலே அடிச்சிடுறாரு, 2 கேட்சை பிடிச்சிடுறாரு. எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஒரு சேஃபான ஆப்ஷன். இங்கீஸ் 8 மேட்ச்சில் 257, வென்யூவில் 22 மேட்ச்சில் 467 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா ஓகே, ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஆஷன் டர்னர் ஹெட்டுகட்டில் 200 ரன்னும், வென்யூவில் கிட்டத்தட்ட 668 ரன், 600-700 ரன்கிட்ட வந்து அடிச்சிருக்காரு. 26 மேட்ச்சில் அது சேசிங்கில் மோஸ்ட்லி நிறைய ரன்ஸை வந்து ஹிட் பண்ணியிருக்காரு. ஜெய் ரிச்சர்ட்சன் ஹெட்டுகட்டில் 7 மேட்ச்சில் 13 விக்கெட்டும், வென்யூவில் 18 மேட்ச்சில் 26 விக்கெட்டும். ஆண்ட்ரூ டை 12 மேட்ச்சில் 15 விக்கெட்டும், வென்யூவில் 21 மேட்ச்சில் 34 விக்கெட்டு. ஸோ இந்த வென்யூனாலே இந்த ஜெய் ரிச்சர்ட்சன், ஆண்ட்ரூ டை, ஜேசன் பெண்டாப் எல்லாருமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. நல்லாவே விக்கெட்ஸையுமே எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். இதில் எல் மாரிஸு, அதுக்கப்புறமா மெக்கின்சி, இந்த மாதிரி ஸ்டெடியான பவுலர்ஸ் இன்னும் வரப்போ மேபி ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கம்மி ரன்ஸு கூட அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். மேத்யூ ஒய்டு 14 மேட்ச்சில் 350, ஸோ 4 மேட்ச் வென்யூவில் 100 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எப்படி பார்த்தாலுமே மேத்யூ ஒய்டு ஓகே தான். ஒரு சைடு ஜுவல் அவுட் ஆகிட்டார்னா மேத்யூ ஒய்டு கேமை எப்படியாவது தட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்காரு. என்னோட டவுட் வந்து ஜுவல் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். மெக்டோரமெட்டு ஹெட்டுகட்டில் 13 மேட்ச்சில் 183, வென்யூவில் 134. டிம் டேவிட் 6 மேட்ச்சில் ஹெட்டுகட்டில் 147. ஸோ டிம் டேவிட்லாம் ஹை ரிஸ்க்கான கிராண்ட் லீக்கில் எடுக்கிறது தான் ஓகே. ஏன்னா அவர் இப்போதைக்கு இருக்க ஃபார்ம் வந்து ரொம்பவுமே புவராக தான் இருக்குது. பேட்ரிக் டோலி ஸோ 2 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்டுகட்டில். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேயர். செகண்ட் பவுல் பண்ணுறப்போ அதிக விக்கெட்ஸ் கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கலாம். பவுலிங் டீமுக்காக நீங்கள் வந்து செட் பண்ணுறீங்கன்னா பேட்ரிக் டோலியை கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், ஒரு பேட்டராக கட் பண்ணிட்டு. நேத்தன் எலிஸ் 8 மேட்ச்சில் 10 விக்கெட்டும், வென்யூவில் 5 மேட்ச்சில் 5 விக்கெட்டும். பீட்டர் ஹேட்லாக் வென்யூவில் 6 மேட்ச் ஆடி ஒரே விக்கெட் தான் எடுத்திருக்காரு. நல்லா அவங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டு சீசனில் இவர் வந்து லாஸ்ட் சீசன், அதுக்கு முன்னாடி சீசன், ஸோ லாஸ்ட் சீசன் மேபி ரெனகேட்ஸில் இருந்தார்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பெர்த்திஸ் ஸ்காச்சர்ஸில் தான் வந்து பீட்டர் ஹெட்லாக் இருந்தார். அப்போது ஆடின எந்த மேட்ச்லையுமே ஒரு சரியாக விக்கெட் எடுக்கல இந்த கிரவுண்டில். மெட்ரித்து 9 மேட்ச்சில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு, சேம் கிரவுண்ட். ஸோ இப்போதைக்கான டீம் பார்ப்போம். இதில் கோரி ஆண்டர்சனுக்கு பதிலாக நம்ம வேறு பிளேயரையுமே எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு சேஃப் டீம் மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கேன். ஹார்டியை கேப்டனாகவும் ஜேசன் பெண்டாஃபை வைஸ் கேப்டனாக எடுத்திருக்கேன். மெக்கின்சி வேணும்னா கோரி ஆண்டர்சனுக்கு பதிலாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டாப்பில் டிம் டேவிட்டை கட் பண்ணிவிட்டு மேத்யூ ஒய்டு, உங்களுக்கு மெக்டோரமெட்டு, இந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு போகிறதும் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கேப்டன் ஹார்டி, வைஸ் கேப்டன் ஜேசன் பெண்டாஃப். ஃபேப்லோன் ஆப்பில் எந்த ஒரு காயின் போனஸ் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஎஸ்டியே இல்லாமல் தராங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். விருப்பம் உள்ளவங்க 3 கேமுமே இருக்குது, சிறப்பாக இருக்குது. கபடிக்கெலாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்பு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி பே பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டெக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. போனஸும் கொடுப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஜிஎஸ்டி சுத்தமாக இல்லை, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டாட்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ஹை ரிஸ்க்கான பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா மோரிஸ் ஆடினா அவர், அதுக்கப்புறம் மெக்கின்சி, நெக்ஸ்ட்டு ஜாக் க்ரௌலி, இவங்கெல்லாம் வந்து மேபி சைன் ஆவாங்கன்ற ஒரு கான்செப்டில் சொல்கிறேன். அதே மாதிரி ஹைனு, அதுக்கப்புறம் கிறிஸ் ஜார்டனு, அதுக்கப்புறமா பேட்ரிக் டோலி. ஸோ இவங்கெல்லாம் வந்து லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பாங்க. மேபி வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதில் ஓரளவுக்கு ஹை ரிஸ்க்காக கேப்டன்சி கொடுக்கணும்னா டர்னர் கொடுத்து பாருங்கள்,
ஹைன்னு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து திடீர்னு ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா யாருமே பிக்கே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போது கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குறப்போ நல்ல ஒரு பொசிஷனுக்கு கிராண்ட் லீக்ஸில் நம்ம போகலாம். அதேமாதிரி பெர்த் ஸ்காச்சர்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஜெயிப்பாங்கன்ற மாதிரியே டீமை மேக் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம். ஜுவல் ஃப்ளாப் ஆனால் மேபி மேத்யூ வைடு ஒரு பெரிய இன்னிங்ஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி இல்லை டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆனால் ஹைன்னு பெரிய இன்னிங்ஸ் போகிறதுக்கு கூட சான்ஸ் வந்து இருக்கலாம். ஒன் சைட் டீமும் ஃபுல்லாகவே மேக்கும் பண்ணிக்கோங்க.